இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும். லூக்கா 18 9லேருந்து 14 வரைக்கும். ஆக்சுவலாக இதே அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தை நம்ம சென்ற முறை தியானித்தோம் இல்லை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார் என்று. அப்படியே தொடர்ந்து 2வது உவமையை சொல்லுகிறார் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் தருகிறேன், செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்போ 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொன்ன உவமைக்கு ஏன் சொல்லுகிறார்னு சொல்லிட்டார். எதுக்காக சொன்னாரா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்பிக்கிறதுக்காக அந்த உவமை. ஸோ ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது அந்த உவமை எதுக்காகன்னு சொல்லி. 2வது உவமை அதை தொடர்ந்து வருது. இதையும் தெளிவாக சொல்லிடுறார். இந்த உவமை ஏன்னா தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறத பற்றி அவர் பேசுகிறார். இப்போ இந்த உவமையில் கர்த்தர் 2 பாத்திரங்களை நமக்கு காட்டுறார். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்றாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு குரூப். பழைய ஏற்பாட்டில் நம்ம எங்கேயும் பரிசேயர்னு பார்க்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தால் புதுசாக அந்த பேர் அறிமுகமாகுது, பரிசேயர் என்று சொல்லி. பரிசேயர்னா யாருன்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இருந்த காலத்தில் கிரேக்கர்கள் ஆட்சி செய்த காலம், அதுக்கப்புறம் ரோமர்கள் ஆரம்பித்த காலம். இந்த காலத்தில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுடைய தனாக் எனப்படுகிற அந்த வேத நூலை அவர்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் ஜனங்க கிரேக்க கலாச்சாரத்தில் கொஞ்சம் கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யூதர்கள் மத்தியில் சிலர் எழும்பி, இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற மனுஷர் எல்லாரையும் விட்டு தங்களை வேறு பிரித்து கொள்ளுகிறாங்க. பரிசேயன் என்றாலே அர்த்தம் தங்களை வேறு பிரித்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்காக அதை செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும். எதை செஞ்சாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி தான் ஜீவிக்கணும். இப்போ இதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, கரெக்ட் இல்லை. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தில் இந்த பரிசேயரை தான் அதிகமாக கடிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நெகட்டிவாக அவங்கள பற்றி பேசுகிறார். அவங்க கர்த்தருடைய வசனத்துக்காக தான் ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கணும், நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நல்லது தான் செய்கிறேன்னு ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் தவறாக போகிறாங்க. அதை தான் கர்த்தர் அவங்களுக்கு சுட்டி காட்டுறார். இப்போ இந்த பரிசேயன் ரொம்ப பக்தி உள்ளவனாக இருக்கிறதுனால சமுதாயத்தில் பரிசேயர்களுக்கு அதிக ஒரு நன்மதிப்பு உண்டு. ஏன்னா இவங்க வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி. ஸோ மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்ற ஒருத்தன் இங்கே தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். கூட வந்திருக்கிறது யார்? ஆயக்காரன். ஆயக்காரன்னு சொன்னால் டாக்ஸ் கலெக்டர். இந்த ஆயக்காரனுடைய வேலை என்னது? ரோமர்களுக்காக யூதர்களிடத்தில் வரியை வசூல் பண்ணுறது தான் இவனுடைய வேலை. ரோமர்கள் இவங்களை ஆட்சி செய்கிறாங்க மட்டும் இல்லை, இவங்களை ஆட்கொண்டாங்க. இவங்க ஊர் ஆளுங்க கிடையாது, அவங்க வெளியூர் ஆளுங்க. இந்த பிரதேசத்தை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இங்கேருந்து உள்ள வரியெல்லாம் வசூல் பண்ணி அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வரி வசூல் பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுடைய கவர்மெண்ட்டு நமக்கு நலத்திட்டங்களை செய்கிறதுக்கு அந்த வரி பணத்தை செலவு பண்ணுது. ஆனால் ரோம அரசாங்கம் வரி வசூல் பண்ணுதுன்னு சொன்னால் அவங்க நல்லதுக்காக இல்லை, ரோமாபுரியில் அவங்க
கொளுத்து இருக்கிறதுக்காக மற்ற பிரதேசங்கள்லேருந்து வசூல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கொளுத்துக்கிட்டே போவாங்க, இவங்க இழைச்சிக்கிட்டே போவாங்க. இவங்க எவ்வளோ உழைச்சாலும் சரி அது எல்லாத்தையும் ரோமர்களுக்கு கொடுத்துட வேண்டியிருக்கும். இவங்க கையில் ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த ஜனங்க நசுக்கப்பட்டவங்களாம் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பாங்க. இதை வசூல் பண்ணுறவங்க மேலே அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? இப்போ இந்த வசூல் பண்ணுறவங்க ரோமர்களுக்காக வாங்கி கொடுக்கறது மத்தியில் தங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களா இருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி தங்களுக்குன்னு சொல்லி சேர்த்துக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால் ஜனங்க மத்தியில் ஆயக்காரர்னு சொன்னாலே ஒரு அருவருப்பானவங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டாகத்தக்கதாக அந்த வேலை செய்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போது ஜனங்க மத்தியில் நன்மதிப்பை பெற்ற பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் வந்திருக்கிறான். இன்னொருத்தன் அந்த செய்கிற வேலையே மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற வேலை, ரெண்டாவது அதுலேயே ஊழலும் சேர்ந்து செய்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இங்கே கர்த்தர் முன்னால் வந்து நிற்கிறான். இப்போது இந்த 2 பேர் ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் நமக்கு காட்டுறார். முதல்ல பரிசேயன் என்ன செய்கிறான்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். பரிசேயன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான், நல்ல காரியம். என்னன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறான்? நான் மற்றவர்களை மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். குறிப்பாக இந்த ஆயக்காரன் மாதிரி நான் இல்லை அப்படின்னு தன்னை தேவன் முன்னால் பிக்சர் கொடுக்குறான். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், தன்னை மற்ற மனிதர்கள் கூட ஒப்பிடுறான் பாருங்கள், அங்கே தான் பிரச்சனை. சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தருக்கு சொல்லி கொடுத்தார்ல, இப்போ அடுத்து இந்த ஜெபம் பண்ணுறது இங்கே வரும்போது தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறவங்களை பற்றி சொல்லும்போது இந்த ஊமையில் ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவந்து இல்லை அவந்து தான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது நல்ல காரியம்தான். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் அந்த ஜெபம் பண்ணுற மனப்பான்மை இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம தவறான மனப்பான்மையோட கர்த்தர் முன்னாடி போய் நின்னோம்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவே படாது அப்படின்னு இந்த உவமையில் கர்த்தர் காட்டுறார். இவன் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. நான் இப்படி இருந்தேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதுக்காக உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறான். ரொம்ப நல்ல காரியம், ஸ்தோத்தரிக்கிறான், தேவன் தான் மகிமை செலுத்துகிறான், எல்லாம் நல்ல காரியம். ஆனால் அவன் கண்ணும் பார்வையும் எது மேலே இருக்குது? சமுதாயத்தில் மற்றவங்கள மாதிரி நான் இல்லை, மற்றவங்களோட நான் எவ்வளவோ பரவாயில்லை, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு பெருமை. இது ஒரு ப்ராப்ளமான ஆட்டிடியூட். ஏன் தெரியுங்களா? ஒரு மருத்துவருடைய வெயிட்டிங் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளினிக்கில் ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குது. அப்போ மருத்துவரை பார்க்க வந்து காத்திருக்கிறவங்க எல்லாம் யார்? எல்லாரும் நோயாளிங்க தான் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கும், அப்படி தானே? ஆனால் எல்லோரும் நோயாளிகள் தான். இப்போ அந்த நோயாளிகள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு, நல்ல வேளை நான் அந்த நோயாளி மாதிரி இல்லை, இந்த நோயாளி மாதிரி இல்லை, இந்த நோயாளி மாதிரி இல்லை, நான் பரவாயில்லைன்னு சொன்னேன்னா அது எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. அதுதான் இந்த பரிசேயன் செய்கிறான். மனிதர்கள் குறை உள்ளவர்கள். அவங்க எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் மனுஷன்தான், மாம்சம்தான், அது குறை உள்ளது. இப்போ இவன் குறைவுள்ள மனுஷர்களோட தன்னை ஒப்பிட்டு கொண்டு அவங்கள விட நான் பரவாயில்லைன்னு சொல்கிறான். அதுதான் பிரச்சனை. அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அவங்க கர்த்தருக்குள்ள சரியாக கரெக்டாகவே மாட்டாங்க. தங்களுடைய தப்பு தங்களுக்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. அவன் செய்கிற மாதிரி நான் செய்யலை, அப்போ இது பரவாயில்லைன்னு சொல்லி கரெக்டாகவே மாட்டாங்க. தங்களுடைய தப்புனே உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க, அப்படியே அதில் நிலைச்சிட்டு செய்வாங்க. இப்போ இது ப்ராப்ளம். ஜெபம் பண்ண போனோம்னு சொன்னால் நாம் மற்றவர்களோட நம்ம ஒப்பிடுகிறதுக்கு பதிலாக நாம் யார் முன்னாடி நிற்கிறோம்? அவர் பரிபூரணமான தேவன், அவரில் குறையே கிடையாது. இப்போது அந்த பரிபூரணமான குறையில்லாத தேவன் முன்னால் நான் நிற்கும்போது நான் எவ்வளவு குறை உள்ளவன், எவ்வளவு குற்றங்கள் என்னில் இருக்குங்கிறது அவரை பார்க்கும்போது தான் தெரியும். இவங்களை பார்க்கும்போது தெரியாது. இவங்கள பார்க்கும்போது இவங்களோட நம்ம எவ்வளோ மேல் அப்படின்னு நம்மளே தட்டி கொடுத்துக்குவோம். நம்முடைய பார்வை இது மேலே இருக்கக்கூடாது, அதன் மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு வெளிச்சத்துக்கு கிட்ட போகிற மாதிரி. வெளிச்சத்துக்கு கிட்ட போனால் தான் சட்டையில் ஏதாவது அழுக்கு இருந்தால் தெரியும். நீங்கள் வெளிச்சத்துக்கு தூரமாக இருந்தீங்கன்னா சட்டை கிழிஞ்சே இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி தானே? இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரைட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது தான் அதில் இருக்கிற ஒரு சின்ன குறை எனக்கு தெரியும். ஓ, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். தேவனை நாம் கிட்ட நெருங்க தான் நம்மிலே இருக்கிற குறை நமக்கு தெரியும். நான் தேவனிடத்தில் போகிறதுக்கு பதிலாக, தேவன் மேலே என்னுடைய கண்ணோட்டம் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மனுஷர் மேலே என்னுடைய கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட நான் பரவாயில்லைன்னு நினச்சேன்னு சொன்னால் நான் வீண் பெருமையில் ஜீவிக்கிறவனா இருப்பேன். இது எந்த வகையில் எனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவருடைய பார்வையில் அது டோட்டலாக ஏற்றுக்கொள்ளவே பட முடியாது. அவன் செஞ்ச காரியம்லாம் நல்ல காரியம்தான். அவன் தசம்பவம் கொடுத்தான், உபவாசம் இருந்தான், இதை செஞ்சான், அதை செஞ்சான், எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் அதெல்லாம் செஞ்சேன்னு ஆண்டவருக்கே இவன் என்ன சொல்கிறான்? பட்டியல் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி. நம்ம என்ன எல்லாம் இப்போ நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கர்த்தருக்காக நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இதுக்காக நிறைய காரியங்கள்லாம் விட்டு கொடுத்துருக்கோம், நிறைய நஷ்டங்கள் அடைஞ்சிருக்கோம். நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் வரவேற்கப்படத்தக்க நல்ல காரியம்தான். ஆனால் இதை கொண்டு போய் ஆண்டவர் முன்னாடி பெருமை பேசக்கூடாது. ஆண்டவரே, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் எப்படி தெரியுமா, நான் இப்படி இருக்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் இப்படி இருந்தாலும் நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தணுன்ற கட்டாயமே கிடையாது. இந்த பெருமையான எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அந்த ஜெபத்தையே வேஸ்ட் ஆக்குது. அவன் அல்ல, இவன் நீதிமானா போனான். இப்போ இவன் இந்த ஆயக்காரன் சமுதாயத்தினால் மதிக்கப்படாதவன், சமுதாயத்தில் நன்மதிப்பே இல்லாத ஒருத்தன் கர்த்தர் முன்னால் வந்து நிற்கிறான். இவன் கர்த்தர் நிற்கும்போது தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியலையான். ஏன்னா தன்னுடைய குறை அவ்வளவு இருக்குன்னு அவன் கர்த்தர் முன்னால் தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லி போய் நிற்கிறான். அந்த தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளவு தான் நீதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிபூரணத்துக்கு முன்னால் வெறும் அழுக்கு கந்தை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்மளால் ஒரு நாளும் அந்த நீதியை, அந்த பரிசுத்தத்தை, அந்த பரிபூரணத்தை அடையவே முடியாது. அப்படி குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் சமூகத்துக்கு போகிறதுக்கே நமக்கு ரைட்ஸ் கிடையாது. என்ன தைரியத்தில் அவர் முன்னாடி போகிறோம்? அவர் முன்னாடி போகிறதுக்கு நமக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குது? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டவங்களா? நம்முடைய நீதினால் இல்லை, அவருடைய நீதினால் நீதிமான்களாக்கப்பட்டவங்களா? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் பரிபூரணம் அடைகிறோம். அதன் வழியாக தான் நாம் அங்கே உள்ள வரோம். அந்த கிருபையில் தான் போய் நிற்கிறோம். இதை மறந்து போயிட்டு நான் இதை செய்தேன்னு அந்த பெருமையான எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவாலிட்டியை மறந்துட்டு நம்ம ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக ஆண்டவர் அந்த பரிபூர்ணமான தேவன் நம்மை பார்க்கும்போது அவருடைய பரிபூர்ணத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பெருமை பேசணும்னா எப்படி இருக்கும்? அதுதான் காரியம். ஸோ இவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு போனான்னு சொல்கிறார். கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்கிறார்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ கர்த்தர் முன்னாலே தன்னை உயர்த்தி நிற்கிறது என்கிறது ஒரு நாள் ஏற்புடையதாக இருக்காது. எவ்வளவுதான் நம்ம ஜென்யூன் பர்சனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முன்னால் போய் நிற்கும்போது கம்பேரே பண்ண முடியாது, கிட்டே போக முடியாது. அவர் அப்படிப்பட்டவர் என்கிறத உணர்ந்து நம்மை தாழ்த்தி தான் போய் நிற்கணும். அப்படி செய்தால் தான் அது ஏற்புடையதாக இருக்கும். இதை கர்த்தர் இந்த உவமையில் நமக்கு காட்டுறார். இந்த உவமை முடித்த உடனே நம்ம அடுத்த உவமைக்கு கடந்து போவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உவமை எல்லாமே கர்த்தர் தன்னுடைய ஊழிய நாட்களில் அவருடைய பிரயாணங்களில் சொன்ன உவமைகள். ஸோ கரெக்டாக எந்த சூழ்நிலையில் எப்போ சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிரயாணங்கள் மத்தியில் ஜனங்களுக்கு போதிக்கும்போது அவர் சொன்ன உவமைகள். இப்போ இந்த உவமை கடைசி உவமை, அந்த பிரயாணத்தில் அவர் போதிக்கிற உவமையில் கடைசி உவமை மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். மத்தேயு 20 முதல் 16 வசனங்கள்.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குது. அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளைகளிலும் அவன் அப்படியே போய் செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற சிலரை கண்டு, ஏன் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைப்பித்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் வழி வேலையில் வந்தவர்கள், வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. நான் உனக்கு கொடுத்தது போல பின் வந்தவனாகி அவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறதுனால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா என்றான். இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் முந்தினோர் பிந்தினராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த உவமை கர்த்தர் சொல்லும்போது, நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் பலன் கொடுக்குறார் இல்லை, அந்த பலன் கொடுக்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டார். எப்படி? நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம், இவங்களுக்கு இப்படி கொடுப்பாரு, இவங்களுக்கு இப்படி கொடுப்பாரு, நமக்கு இப்படி கொடுப்பாரு, அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுப்பாரு, இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்பாரு. நம்ம ஒரு கணக்கு நமக்குள்ளே இருக்குது. நம்ம அந்த கர்த்தருக்காக எவ்வளோ செய்கிறோம், அவங்க எவ்வளோ செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, கர்த்தர் பலன் கொடுத்தா எப்படியெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கே போகும்போது நம்ம என்னுடைய எதிர்பார்ப்புகள்லாம் மாறா வித்தியாசமாக காரியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றார். எப்படி இருக்குமா? பிந்தி வந்தவங்களுக்கு முந்தி வந்தவங்களோட முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மென்டலாக அதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ இந்த ஊமையில் அவர் சொன்ன காரியத்தை நம்ம இன்னொரு தடவை பார்த்தோம்னு சொன்னால், திராட்சை தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வேணும். அவன் அதிகாலையில் எழும்பி கொஞ்சம் பேரை வேலைக்கு அழைக்கிறான். அதிகாலையில் எழும்பினா டைம் சொல்லப்படலை, எத்தனை மணின்னு தெரியாது. ஆனால் அடுத்த பேட்ச் அவன் அழைக்கிறான் பாருங்கள், 3ஆம் மணி வேலையில் அழைக்கிறான். அப்போ அந்த 3ஆம் மணி வேலையில் அழைக்கிறான்னு சொன்னால் அது நம்மளுடைய டைம் படி காலையில் 9 மணி. அப்போ அதிகாலையில் அவங்கள வேலைக்கு அமர்த்தினது எத்தனை மணிக்கு இருக்கும்? ஒரு 6:30-7 மணி இருக்கும் இல்லை? பொழுது விடிஞ்ச உடனே அவங்கள வேலைக்கு அமர்த்திருக்கிறான். இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்தது 9 மணி. 9 மணிக்கு கொஞ்சம் பேரை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் 6ஆம் மணி வேலை, அது மத்தியானம் 12 மணி. 12 மணிக்கு கொஞ்சம் பேரை கூப்பிடுறான். அடுத்து 9ஆம் மணி நேரம், அது மத்தியானம் 3 மணி. 3 மணிக்கு போய் சிலரை போங்கப்பா வேலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்புறம் 11ஆவது மணி நேரங்கிறது சாயங்காலம் 5 மணி. சாயங்காலம் 5 மணிக்கு போய் சிலரை வேலைக்கு கூப்பிட்றான். ஃபஸ்ட்டு பேட்ச்சு காலையில் 6 மணிலேருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இவன் 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு கொஞ்சம் பேரை வேலைக்கு அனுப்புகிறான். வேலைக்கு அனுப்பிட்டு 6 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சு, எல்லாம் கை கழுவிட்டு வந்து நிற்கிறாங்க. வரிசையில் நிற்க வச்சு பின்னாடி வந்தவங்களுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் நிற்க வைக்கிறான். பின்னாடி வந்தவங்க வெறும் 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்க 1 பணம் வாங்கிட்டாங்க. இப்போது முன்னாடி வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன எதிர்பார்ப்பாங்க? நீங்கள் முன்னாடியே வந்து 12 மணி நேரமாக வேலை செஞ்சுருக்கிறீங்க, காலைல 6 மணிலேருந்து. இப்போ 1 மணி நேரம் வேலை செஞ்சேன், 1 ரூபா வாங்கிட்டு ஒரு பணம் வாங்கிட்டான்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இயற்கையாகவே எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒன்று கொடுத்தாருன்னா ஏதோ அவர் ரிவைஸ் பண்ணிட்டார் போல் வேஜஸ் எல்லாம்,
நம்ம எவ்வளோ பேசியிருக்காரு, ஆக்சுவலாக ஒரு பணம் தான் பேசியிருக்கிறாரு. அப்போ அவனுக்கே ஒரு பணம் கொடுத்தாருன்னா நமக்கு நிறையா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அதே ஒரே பணத்தை கொடுத்துட்றான். அவங்க முறுமுறுக்கிறாங்க. இப்போ இந்த முறுமுறுப்பு நியாயமான முறுமுறுப்பு. நாமளும் அங்கே இருந்தோம்னா நமக்கு கூட வாங்கின காசு வாங்கின மாதிரியே இருக்காது. நம்ம பகலின் வெயில் கஷ்டம் இதெல்லாம் நம்ம பார்த்து வேலை செஞ்சுட்டு கடைசியில் 1 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா நமக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. அது நியாயம்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்படி நம்மளாக இருந்தால் கூட முறுமுறுத்து இருப்போம். அதை ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? 2 காரியம். நான் உங்ககிட்ட எவ்வளோப்பா பேசின காசை உனக்கு கொடுத்துட்டேனா இல்லையா? இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உங்ககிட்ட ஒரு பணம் பேசினேன், நான் சொன்னபடி நீ வேலை செஞ்ச, நான் சொன்னபடி உனக்கு கொடுத்துட்டேன், மேட்டர் முடிஞ்சு போச்சு இல்லை? நான் அடுத்தவனுக்கு என்ன கொடுக்குறேன்றது உன் பிரச்சனை கிடையாது, உன் வேலையே கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. அடுத்தவனுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்றது ஏன் இஷ்டம், ஏன்னா என் பணம். இப்போ நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு கூட நான் ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் தயாள மனசோடு செய்கிறேன். ஏன்னா அவன் ஃபேமிலி, இவன் வேலைக்கு போய் வாங்கிட்டு வருவான், ஏதாவது சாப்பாட்டு கிடைக்கும்னு அவன் ஃபேமிலி வெயிட் பண்ணுது. இவன் நாள் பூரா நின்றும் வேலை கிடைக்கல. ஒருத்தர் எங்களுக்கு வேலை இடலைன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, வேலை கிடைக்கலன்னு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான்? 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு கூட அந்த ஒரு நாள் சம்பளத்தை அவன் கொடுக்குறான். அப்படின்னா அவ்வளோ தயாள மனசோடு அவன் செய்கிறான். தயாள மனசோட நான் செய்யும்போது நீ வன்கண்ணனா இருக்காது, அது நல்லது இல்லை. நான் உன்கிட்ட என்ன பேசணுனோ அதை நான் கொடுத்துட்டேன், நீ என்ன செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டே அதை செஞ்சேன், அதன்படி நானும் நடந்துக்கிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள மேட்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆளுக்கு நான் என்ன செய்கிறேங்கிறத பற்றி நீ கவலைப்படாதே, அது உன் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு வந்தோம்னா, நியாய தீர்ப்பு நாளில் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பாங்கன்னு சொல்லும்போது நம்ம கேல்குலேஷன் படி அங்கே நடக்காதுங்கிறத இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைய வேலைங்க இருக்குது. இப்போ இதில் இப்போ ஒரு இடத்துல இது வயலில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கு போய் வேலை செய்கிறதுங்கிறது வெயிலில் குனிஞ்சு அதை கொத்தி அது எல்லாத்தையும் நாள் பூரா வேலை செஞ்சு ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் எப்படி போகிறான்னு வசனம் சொல்லுது, அழுது கொண்டே போகிறானா. அது அவ்வளவு கஷ்டமான காரியம். அதாவது உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். ஆனால் கடைசியில் அறுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் போவான். அறுக்கிறவன் அதுவும் கஷ்டம்தான். ஆனால் அறுத்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு கொண்டாட்டமே இருக்கும் அங்கே இல்லை? அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க, அடுத்த இதுலேருந்து தானியமும் கொடுப்பாங்க. அங்கே பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். முன்னாடி கொத்தும்போது, நடவு நடும்போது, களை பிடுங்கும்போது அப்போல்லாம் ஃபெஸ்டிவலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முடித்தோன்னா காசை வாங்கிட்டு போக வேண்டியது தான். ஆனால் இவனும் வேலை செஞ்சான், அவனும் வேலை செஞ்சான், இவனும் வேலை செஞ்சான். கடைசியில் வேலை செய்கிறவன் இவங்கெல்லாம் செஞ்சதோடைய பலனை தான் அவன் அறுக்கிறான். அவன் புதுசாக ஒன்றும் செய்யலை. இவங்க இவ்வளோ நாள் செஞ்சாங்க, இவ்வளோ நாள் அது வேலை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய பலனை மட்டும்தான் இவன் அறுக்கிறான். இப்போ இவனை 11வது மணி நேரத்தில் வேலை செய்கிறவனா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டம், அதை உடல் உழைச்சி அவர் வேர்வை சிந்தி அதை செய்யலை, இருக்கிறத அறுத்து கொண்டு வரார். பெரிய சாதனை ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே தான் கொண்டாட்டம் இருக்குது. இப்போ இது தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இப்படி தான் இருக்கும்னு ஆண்டவர் காட்டுறார். இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுமா? சில ஊழியங்கள் ரொம்ப தியாகத்தோடு ரொம்ப கஷ்டத்தோடு செய்கிற ஊழியங்களாக இருக்கும். அந்த ஊழியத்தில் நஷ்டங்கள் ஏற்படும், மரணங்கள் கூட ஏற்படும், எல்லாம் நடக்கும். இப்போ அதனால் அவங்களுக்கு இங்கே ஒன்றும் பலன் கிடைச்ச மாதிரி தெரியாது. அதே இடத்துல இன்னொருத்தர் போய் ஊழியம் செய்யும்போது அந்த விதைச்ச விதையினுடைய பலனை இவங்க காண்கிறவர்களாக இருப்பாங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனவன் தன் வேலையை செய்கிறான். இதை கர்த்தருடைய வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன்ற ஒரு சிந்தனை இருக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார்ல, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம்னு சொல்லி அந்த இருக்கணும். இப்போ எனக்கு பொன்னாடை போத்தணும், என்னை கர்த்தர் பெருசாக பாராட்டணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கிடையாது. கர்த்தருக்கு முன்னால் இதை செய்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்.
நான் உண்மை உள்ளவனா இருக்கிறதுனால கொடுக்கலையா, நான் உண்மை உள்ளவன் என்று நம்பி இதை கொடுத்துருக்கிறார். அந்த கொடுத்த வேலையை நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சினான், இன்னொருத்தன் இன்னொரு வேலையை செய்வான், அவன் தன் தன் வேலைக்கு வேண்டிய கூலியை வாங்கிக்குவான். அவ்வளவுதான். இதில் அதுக்கு மீறி அவர் என்ன செய்கிறார் வைக்கிறாருன்னு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாதுன்றது தான் சரியான ஆட்டிடியூட். ஆண்டவர் அதை முன்னாடியே சொல்லிடுறாரு. அன்றைக்கி அந்த நாள் வரும்போது பலன் கொடுக்கும்போது பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் இருப்போம். அங்கே போய் முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சித்தமானதை இப்போ நமக்கு கொடுக்குறேன்னு கூட சொன்னது ஒன்றும் குறையே இருக்காது. அவன் கிரிக்கு அவன் தக்க பலனை நான் அளிப்பேன்னு சொன்னார்ல, அதில் குறையே இருக்காது. அந்த பலன் நமக்குள்ளது சரியாக இருக்கும். என்னோட கம்மியாக செஞ்சால் அவனுக்கு நிறையா இருக்குதுன்னு அங்கே போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடைசியில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸோ இந்த ஓமையோட அவருடைய பிரயாணங்களில் அவர் சொன்ன ஓமைகள் நிறைவடையும். இப்போ இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். இந்த 3.5 வருஷம் ஊழியம் முடிஞ்சு கடைசியாக அவர் எருசலேமுக்கு பவனியா போகிறார். பவனியா போயிட்டு திரும்பி வரல இல்லை, அங்கே போயிட்டு மரிச்சிடுறார். மரணம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மரணத்துக்கு நேராக அவர் போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை பவனியாய் உள்ளே போனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில், ஆக்சுவலாக மார்க் 11வது அதிகாரம் முதல் 11 வசனத்தில் அந்த பவனி எப்படி போச்சு, என்ன நடந்தது, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ பவனியாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளே போயிட்டாங்க, திரும்பி வந்துடுறாங்க. திங்கக்கிழமை மறுபடியும் கிளம்பி போகிறாங்க. 12வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் 2வது தடவை திங்கக்கிழமை போகிறாங்க. உள்ளே போகும்போது திங்கக்கிழமை தான் அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை தான் சுத்திகரிக்கிறார். திங்கக்கிழமை சுத்திகரிச்சுட்டு திரும்ப போயிடுறார். செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வர்றார். செவ்வாய்க்கிழமை வரும்போது அவரிடத்துல கேட்கப்படுது, என்ன அதிகாரத்தினால இதெல்லாம் செய்கிறீங்க நீங்கள்? அப்போ அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் வந்ததோ மனுஷனால் வந்ததோ? நீ எது உண்மையை சொல்லு, அப்புறம் நான் எந்த அதிகாரத்தில் செய்கிறேன்னு சொல்கிறேன். அவனுங்க தங்களுக்குள்ளே கன்சல்ட் பண்ணுறானு. தேவனால் வந்துச்சுன்னு சொன்னால் நீ ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்பார். மனுஷனால் வந்துச்சுன்னு சொன்னால் அது தேவனால் வந்துச்சுன்னு ஜனங்கள்லாம் நம்புகிறாங்க. நான் மனுஷனால் வந்துச்சுன்னு சொன்னால் இவனுங்களே என்ன கல்லடிப்பாங்க. அதனால் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா எந்த அதிகாரத்தில் நான் செய்கிறேன்னு நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். என்னைக்கு இது நடக்குது? டேட்ஸ் மறந்துடாதீங்க. என்னைக்கு நடக்குது? செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்தார், திரும்பி போயிட்டார். எல்லாம் சுற்றி பார்த்தா திரும்பி போயிட்டார். திங்கக்கிழமை வந்தார், சுத்திகரிச்சுட்டு திரும்பி போயிட்டார். செவ்வாய்க்கிழமை வருகிறார். அங்கே தான் கேள்வி எழும்புது, என்ன அதிகாரத்தினால இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டார். இப்போ செவ்வாய்க்கிழமையில் அவர் இந்த பரிசேயரை பற்றின சில உவமைகளை மடன்னு சொல்கிறார். நம்ம இன்றைக்கி அதில் ஒரே ஒரு உவமையை தான் பார்க்க போகிறோம். இந்த பரிசேயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இவங்க யாருன்னு சொல்லி. இப்போ அவங்கள பற்றி அவர் உவமைகளாய் சொல்லும்போது முதல் உவமையில் இப்படி சொல்கிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும். மத்தேயு 21 28லேருந்து 32 வரைக்கும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் வந்து அப்படியே செய் என்று சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாக இவங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ஓமை முதல் ஓமை. இது அடுத்து இன்னும் 2 ஓமை சொல்ல போகிறார். ஸோ இந்த முதல் ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் ஓமையில் ஆண்டவர் தகப்பன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு 2 பிள்ளைங்க. தகப்பனுக்கு வயல் இருக்குது.
திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக பெரிய பையனை பார்த்து டேய் போடான்னு சொல்கிறான். பெரிய பையன் உடனே என்ன பதில் சொல்கிறான்? மாட்டேன் அப்படின்னு பேசுகிறான். சின்ன பையனை பார்த்து போடான்னு சொன்னால் சின்ன பையன் என்ன சொல்கிறான்? போகிறேன்னு சொல்ல. அப்படி சொன்னால் அது பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம். இவன் சொல்கிறது வித்தியாசம். என்ன சொல்கிறான்? போகிறேன் ஐயா. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எதையாவது செய்ய சொல்லி செய்கிறேன் அம்மா, செய்கிறேன் ஐயான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் பேசுனது வக்கனையாக பேசுகிறான். என்னன்னு? போகிறேன் ஐயா. தகப்பனுடைய இருதயம் குளிர்ந்து போயிருக்கும். பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும்பா, அதுவும் இருக்குது பாரு. சொன்ன உடனே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறான். அதாவது ஆச்சரியப்படுற விதத்தில் அவன் பேசுகிறான். கரெக்ட். ஆனால் மூத்தவன் என்ன செஞ்சானா, மனஸ்தாபப்பட்டு போயிட்டானான். முதல்ல மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அப்பா நம்மளை போக சொன்னார். அப்பாவை சொல்லி நம்ம போகலன்னா எப்படி? சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். அந்த வேலையை யார் செய்வான்? நான் செய்யலைன்னா அப்பா செய்யணும். எதுக்கு கஷ்டம்? அப்பா என்ன போக சொல்லியிருக்கிறாரு, சரி போவோம் அப்படின்ட்டு மாட்டேன்னு சொன்னவன் எந்திரிச்சு போயிட்டான். போகிறேன் ஐயான்னு சொன்னான் பாருங்க. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி போயிட்டார். பார்த்தீங்களா? அவன் போகவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ ஆண்டவருடைய கொஸ்டின் என்னது? இவர்கள் இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது? இந்த சென்டென்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. இவர்கள் இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது? இதுதான் அச்சாணி மாதிரி. இது நீங்கள் உருவிட்டீங்கன்னா விசுவாச ஓட்டமே கவுந்து போயிடும். அந்த மாதிரி முக்கியமான ஸ்டேட்மெண்ட். யார் இவங்க ரெண்டு பேரில் யார் தேவனுடைய தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது? இப்போது தேவனை தேடி வருகிறாங்க, தேவனிடத்தில் தேவனை புகழ்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க. வசனம் சத்தியம்னு சொல்லி அறிக்கையிடுவாங்க, வசனத்தின் படி தான் ஜீவிக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதன்படி செய்கிறாங்களாங்கிறது தான் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்கன்றது கொஸ்டின் கிடையாது. அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்றது கொஸ்டின் கிடையாது. அதை வரவேற்று பேசலாம், அதை உயர்த்தி பேசலாம், அதை புகழ்ந்து பேசலாம், அதை வந்து தூக்கி முத்தம் கொடுத்துக்கலாம், நீ எல்லாம் செய்யலாம். ஆனால் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யாருங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இவனுங்க வந்து சமுதாயத்தினால் மதிக்கப்பட்டவர்களா, நீதி உள்ளவர்களா, வசனத்தின்படி தான் இருக்கணும், எல்லாம் கரெக்டு தான். அந்த வசனத்தின்படி தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார். இந்த தேவகுமாரன் வர்றாருன்னு சொல்லி தான் யோவான் ஸ்நானன் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு திரிகிறான். யோவான் அப்படி வருவான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமும் இருக்குது, அதுவும் இவங்களுக்கு தெரியும். வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய குரல் கேட்கும், அவன் பள்ளங்களெல்லாம் இது பண்ணுவான், மேடுகளெல்லாம் சரி பண்ணுவான், அவன் கர்த்தருக்கு முன்னால் நடந்து போவான், இதெல்லாம் தெரியும். இவனும் அதே மாதிரி வர்றான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் ஊழியம் செய்கிறான். இவங்க அதை போய் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க, நீ தான் கிறிஸ்துவான்னு கேட்குறாங்க. அவன் நான் இல்லை, எனக்கு பின்னாடி வராரு, எல்லாம் சொல்லியிருக்கிறான், எல்லாம் தெரியும், வசனமும் தெரியும், இதுவும் தெரியும். ஆனால் இவங்க கர்த்தருடைய பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானை அங்கீகரிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. தெரியும், வசனங்கள் தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை. ஆனால் சமுதாயத்தினால் மதிக்கப்படாத, ஆக்சுவலாக பாவத்தில் ஊறி போய் இருக்கிற ஆயக்காரராக இருந்தாலும் சரி, அவங்க பணம் ஆசை பிடிச்சி பணத்துக்காக என்ன துரோகம் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆயக்காரனாக இருந்தாலும் சரி, காசுக்காக தன்னுடைய உடலை விற்கிற வேசியாக இருந்தாலும் சரி, இவங்க அந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்களாம். இவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களாம். இப்போ ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதை கண்டும் இவங்க அதை செய்யலைங்க. அப்புறமாவது புத்தி வந்திருக்கணும்ல, அப்புறம் கூட புத்தி வரல. இப்போது தெரியும், அங்கீகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஆமான்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. போகிறேன் ஐயான்னு சொல்லுகிற குரூப்பில் இருக்கிறாங்க.
இவங்க வெளிப்படையாக மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தா கூட மனஸ்தாபப்பட்டு எழுந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நீ சொன்ன உடனே என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. கடைசி என்ன கேட்க போகிறாரு? செஞ்சியா இல்லையான்னு தான் கேட்க போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிருபை தாங்க முக்கியம், கர்த்தர் கிருபை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவார், கிரியையை பார்த்து செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிருபை பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல, அதே சமயம் கிரியை இந்த கிருபை நிமித்தம் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கு. கிரியையை கிருபைக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. தேவ கிருபைக்கு பதிலாக நான் கிரியை செய்து இதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அந்த கோணத்தில் நம்ம போகவே முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த கிருபை தேவைப்படும். ஆனால் அந்த கிருபை கொடுத்தாரு பாருங்க, அது நிமித்தம் நாம் என்ன செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம்? கிரியை செய்ய எதிர்பார்க்கப்படும். அந்த கிரியை இல்லைன்னா, யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் சொன்னால் அது என்ன அர்த்தம்? கிரியை செய்தவன் அர்த்தம். நாம் வாசிக்கிற வசனத்தின்படி, நாம் நம்புகிற விசுவாசத்தின்படி, நாம் அறிக்கையிடுகிற சத்தியத்தின்படி நம்முடைய கிரியை இருக்க வேண்டியது அவசியம். அந்த கிரியைக்கு தான் பலன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனோடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரின்னு கிடையாது, அவனவனுக்கு நான் கொடுத்த கிருபையின்படி கிடையாது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது என்று சொன்னார். ஸோ இந்த கிரியையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் யார் தான் உள்ளே வருவாங்க? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் வருது பாருங்க, அது கிரியை. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் கிரியை இல்லாமல் கர்த்தரை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. கிருபையை பெற்று கண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நாம் கிருபை விசுவாசம் இது ரெண்டு. ஆனால் அது நிமித்தம் நாம் என்ன செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம்? கிரியை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், விசுவாசத்தினால கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லுது. அப்படியே தொடர்ந்து வாசித்தோம்னா, நற்கிரியை செய்ய தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி துர்க்கிரியை செய்து வந்தோம், இப்போது ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கிருபையினால நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம், கிருபையை நம்பி இருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன கிரியை செய்யணுமா? நற்கிரியை செய்யணும்னு எதிர்பார்க்கப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார்? சித்தத்தை தெரிந்து கொண்டவன் யார்? சித்தத்தை புரிந்து கொண்டவன் யார்? சித்தத்தை பிரசங்கித்தவன் யாரெல்லாம் கணக்கே கிடையாது. சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்கணும். எப்போவுமே நான் தேவ சித்தத்தின்படி பொழுது விடிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறவனாக இருக்கணும். அதுதான் கணக்கு. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 3வது உவமை. இந்த பரிசேயர் அப்படி செய்யாது இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஜனங்க முன்னாடி காட்டுறார். இப்போ நாம் பார்க்கும்போது அப்படி நீதிமான்களாக இருக்கிறவங்க அப்படி செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். கடைசியில் கர்த்தர் முன்னாடி போய் நிற்கும்போது செய்தவர்களுக்கு தான் அங்கே மரியாதை. கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.